நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் காலத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது பற்றி கேட்போம். காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி விருதா காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः. காலக்ஷேபம் என்பது பொழுதுபோக்குவது. இந்த பொழுதுபோக்குவதை வீணாக பொழுதுபோக்க வேண்டாம். சத்காலக்ஷேபோ கர்த்தவ்யா. ஆனால் நல்ல காலக்ஷேபமாக பண்ணணும். கால யாபனம்னா பொழுதுபோக்குறதுன்னு அர்த்தம். பொழுதுபோக்குறத நல்ல வழியில் போக்கணும் அப்படின்னு. நல்ல வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கு ஆச்சாரியாளுக்கு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு நல்ல விஷயங்களை கேட்டுண்டு நல்ல விஷயங்களை சொல்லிண்டு இப்படி இருக்கிறது நல்ல பொழுது. நம்மளுடைய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு நேர்மையான வழியில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல பொழுது. இப்படி எல்லாம் கடமைகள் முடிந்தவர்கள் வயதானவர்கள் அவர்கள் எப்படி பொழுதுபோக்க வேண்டும் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பொழுதை கழிக்க வேண்டும். இப்படி நல்ல பொழுது போக்கனால ஆயுசானது குறையும். க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணே. ஒவ்வொரு க்ஷணமும் நாம் காலத்தை வீணடித்தோம்னா நம்மளுடைய ஆயுள் குறையிறதுன்னு அர்த்தம். அந்த இதில் நல்ல விஷயத்தில் பொழுத போக்கணும்னு ஆழ்வார் ஆச்சாரியாலாம் காமிச்சு கொடுத்துருக்கார். பொய்கை ஆழ்வார் எம்பெருமான இடத்துல பயந்துண்டு அழறாரான். பொழுது அப்படி வீணடிச்சுட்டேனே அப்படின்னு. பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் நரவணமேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கன் அடலோத வண்ணரடி. இப்படி பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன்கிறார். ஏன்னா அனாதி காலமாக பல பிறவிகளை எடுத்து இந்த கர்மாக்களை அனுபவிச்சுண்டு இந்த சம்சாரத்திலே உழண்டிருக்கக்கூடியதான நாம் தன காலங்களும் வீணா போயிடுத்து. இப்போ எடுத்த காலத்திலும் இரவு பகலா பாதியும் உறங்கி போகும். வேதனோர் பிராயம் 100 சதமானம் பவதின்னு 100 ஆயுசு சொல்லியிருந்தாலும் 50 வயசு தூங்கியே போயிடுறது. பாக்கி 50 வயசுல இப்படி நல்ல விஷயத்தில் இது பண்ணாமல் இப்படி காலத்தை கழிக்கிறேனேன்னு அழறார். இப்படி காலங்களை நல்ல வழியில் பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும். திருமங்காழ்வார் பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள். பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள்னு அழறார். எத்தனை பகலும் பழுது போச்சு, உணராது, இதை உணரலையே. சர்வரக்ஷகனான எம்பெருமான் இருக்கான், அவன் தான் காப்பாத்துறான்னு உணராமல் விட்டுட்டேனேங்கிறார். பூமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தன அந்நாள்கள். இப்படி ஊமைகள் கனவு காண்றா. ஊமைகள் கனவு கண்டா அது வியர்த்தம். வெளியில் யார்கிட்ட சொல்ல முடியுமோ, நான் இந்த மாதிரி சொப்பனம் கண்டேன், நல்ல சொப்பனம் கண்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியுமோ? அந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படிங்கிற. எம்பெருமான் அவதாரம் எடுத்திருக்கான், ராமாவதாரம் எடுத்திருக்கான். ராமாவதாரம் எடுத்து சீதா பிராட்டி வியோக காலம் சீத்தை பிரிஞ்சு இருக்கும் பொழுது துக்கப்படுறான், வருத்தப்படுறான். இப்படி ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வருத்தப்படுறான். ஆத்மானும் மானுஷம் மன்யேன்னு சொன்ன மாதிரி. நமே துக்கம் பிரியா தூரே நமே துக்கம் கிருதேதிவா ஏததேவா அனுசோச்சாமி வயோஸ்யாஹி அதிவர்த்ததே. சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருக்கான். அந்த பிரிஞ்சு இருந்த நாட்கள் அது போயிடுத்து, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. வருத்தப்பட்டான், அந்த வருத்தப்பட்ட நாட்கள் போயிடுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பழுதே போனதான அந்த காலங்கள் திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு எம்பெருமானே சொல்கிறான். மனுஷ ரூபத்தில் அவதாரம் பண்ணின எம்பெருமான் காமிக்கிறான். அப்படியே அந்த மாதிரி நாக்குன்னு ஒன்று படைச்சிருக்கான். அதில் அவனுடைய திருநாமத்தை சொல்லி நல்ல கதியை அடையலாமே
நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே மூவாதமாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுலபமான நல்ல ஒரு வழியில நல்ல கதியை அடையணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். அதனால இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கார். நமோ நாரணாய் என்று ஓவாது உரைக்கும். ஆச்சாரியாளுடைய சம்பந்தம், ஒரு சேதனனுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் அது கிடைக்கிறது. அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அவனுக்கு சமாசனம் பரநியாசாதிகள்லாம் ஆடுது. சமாசரண காலத்தில் அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகங்கிறதான 3 மந்திரங்களை உபதேசம் பண்றார். அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நாம் அனுசந்தானம் பண்றதுக்கு எம்பெருமான் நம்ம கொடுத்துருக்கக்கூடியதான ஒரு பெரிய கருவி எது அப்படின்னு கேட்டா நம்முடைய நாக்கு. அந்த நாக்கை கொடுத்துருக்கான். நாவாயுலுண்டே, நாக்கு இருக்கே, யார்கிட்டயா போய் கடன் வாங்கணுமான்னு நம்மக்கிட்டே இருக்கு, நமக்கு சொந்தமானது. அந்த நாக்கு இருக்கும்போது அவனுடைய திருநாமத்தை சொல்லலாமே, நம்ம வசம்தானே இருக்கு. எப்போ சொன்னாலும் ஏன் சொல்றேன்னு கேட்க போறதா இல்லை. என்ன சொல்லணும்? நமோ நாரணாவென்று நாராயணான்னு சொல்லலாமே, அதுக்கு தான் நான் நாக்கை கொடுத்துருக்கான். இப்படி சொன்னா நம்மளுடைய வழியானது நல்ல வழியான நல்ல மார்க்கமானது நமக்கு கிடைக்கிறது. கெட்ட வழியில போகாம, வேற விஷயங்களை பேசாம, மனத்திலோர் தூய்மை இல்லை, நாவிலோர் இன்சொல் இல்லை. நாக்கு எதுக்குன்னா இனிமையா பேசுறதுக்கு தான் இருக்கு, நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு தான் இருக்கு. அந்த இனிமை இல்லாததை இனிமையாக்கணும், அதுக்கு அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். அப்ப நாக்கு அந்த நல்ல வழியில வரும். தாமுலரே தம்முள்ளம் உள்ளுளதே தாமரையன் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ்மருவு சென்னியரே செவ்வே அருநரகம் சேர்வதரிது. இப்படி நாம அவன் கொடுத்த நாக்குனால அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் இந்த திருநாமங்கள் எல்லாம் சொல்லி அதை சொல்லிண்டே வந்தோமானா நரகம் போக மாட்டோம். அதை சொல்லாம ஏன் நரகத்துக்கு போறதுக்காக வழியை தேடின்னு இருக்கேங்கிற. நாராயணேதி சப்தோஸ்தி, நாராயணாயிதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததாபி நரகே கோரே பதந்தீதி கிமத்புதம். பகவான் இந்திரியங்கள்ல வசத்தியான இந்திரியம் எதுன்னா நாக்க கொடுத்துருக்கான். நாமம் பல சொல்லி அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருநாமத்துல நாராயண சப்தன்னு ஒன்று, அந்த நாராயண சப்தன்னு ஒரு சப்தம் இருக்கு, நாராயணான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நாக்குல இருக்கு. வாகஸ்தி வசவர்த்தின்னு, வாக்குக்கு வசமா இருக்கு. அதை சொல்லாம, நாராயணான்னு சொல்லாம குரூரமான நரகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்களே, இது ஆச்சரியமானா இருக்கு அப்படின்னு புராணம் சொல்றது. அதனால அஜாமலன் சரித்திரத்தில் கூட பார்க்கலாம், அவனுடைய பிள்ளைகள்ல கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டான். அவனுடைய அந்திம காலத்துல மரண காலத்துல அந்த புள்ள சமீபத்துல பக்கத்துல இல்லைங்கிறதுனால நாராயணான்னு கூப்பிட்டான், பையனை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டது அவனுடைய புத்திரனை தான் கூப்பிட்டான். மரண காலத்துல பையனை நாராயணான்னு கூப்பிட்டுட்டு மரணிச்சுட்டான். ஆனா அந்த நாராயண சப்தமானது என்ன பண்ணி தேவை, அவனை வேற எங்கேயும் அழிச்சின்னு போகாம நேரா விஷ்ணு லோகத்துக்கு அழிச்சின்னு கொண்டு விட்டுது, நாராயண இடத்துல கொண்டு விட்டுது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. இப்படி அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். குலசேகர ஆழ்வாரும் முகுந்த மாலையில ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், அந்த கேசவனுடைய திருநாமத்தை சொல்லு ஏ ஜிஹ்வே நாக்கேங்கிறார். அதனால நாக்கு தான் ருசி பார்க்கறது, நல்ல ருச்சியை தேடுறது. தலிகையில எந்த விதமான ருச்சிகள், மதுரம் என்ன, அதே மாதிரி காரம் புளிப்பு இது அப்படி எதெல்லாம் நன்னா இருக்கு இது நன்னா இருக்குன்னு ருச்சி பார்க்கறது. அதே நாக்கு தான் எம்பெருமானுடைய திருநாமத்தை ருச்சி பார்க்கணும்.
அந்த திருநாமத்தை கேசவனை பாடி நீ கேட்டே கிடத்தியோங்கிற ஆண்டாள். அந்த மாதிரி அந்த திருநாமத்தை சொல்லி நல்வழியை நாடுவோம். மற்றவை நாளை பார்க்கலாம்.